Hello friends, welcome to Day and Night Kitchen. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே டெலிஷியஸான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்நாடகா ஸ்டைல் சேனக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் சேனக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, அப்புறமா 5 to 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கப் தோரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 கப் புளி கரைச்சல். வாங்க இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. நம்மளோட பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 6 to 7 விசில் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். இனி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes இதை கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்மளோட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளோட கொரியாண்டர் சீட்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 2 minutes நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லாவே இதோட கலர் கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட மசாலா எல்லாமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு, இனி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா இது ஒரு 3 minutes இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 3 minutes ஆகிட்டு நம்மளோட சேனக்கிழங்கு பீசஸ் நல்லாவே குக் ஆகிட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட கிழங்கு பீசஸ் வெந்துட்டுன்னு நமக்கு தெரியும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நாக்கில் அந்த அரிப்பு தன்மைலாம் வராது. இப்போ பாருங்கள், தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. இனி இந்த ஸ்டேஜில் நம்மளோட புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes நம்மளோட புளி கரைச்சலை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு, அப்புறமா நம்மளோட மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாவையும் ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ 5 minutes ஆகிட்டு நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு, இனி இந்த ஸ்டேஜில் நம்மளோட வேக வச்ச தோரம் பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா குழம்புக்கு தேவையான தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இனி குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 minutes வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 minutes ஆகிட்டு நம்மளோட குழம்பு ரொம்பவே சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 minutesக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கர்நாடகா ஸ்டைல் சேனக்கிழங்கு குழம்பு இதோ ரெடி ஆகிட்டு. இந்த குழம்பு கூட பிரிஞ்சால் ஃப்ரை ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.